முதியோர் மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வார வாரம் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த கொஷின்ஸும் நான் கொடுக்குற பதிலும் அந்த கேள்வி கேட்ட நபருக்கு மட்டும் உபயோகப்படாமல் பல்லாயிரக்கான முதியோர்களுக்கும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மிக்க உபயோகம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ முதல்ல வந்து கொஷின்ஸை முதல்ல பார்ப்போம். இது வந்து திரு லட்சுமி சண்முகம், வயது 72, காஞ்சிபுரத்தில் கேட்டிருக்காங்க. நான் சைவம், எல்லோரும் புரோட்டீன் தினமும் சாப்பிட சொல்கிறாங்க. பன்னீர், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுகிறேன். தினமும் சாப்பிடலாமா? 70 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு எந்த மாதிரி உணவு முறை சிறந்தது சொல்லுங்க டாக்டர் கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். இவங்க பியூர்லி வெஜிடேரியன், இவங்க நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்காங்களாம். இப்போ டயட் முக்கியம். வயசானவங்க என்ன மாதிரி டயட் சாப்பிடணும்னு கேட்குறாங்க. தட்ஸ் குட் கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து எது அதிகமாக சாப்பிடணும், எது அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். முதல்ல எது அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா நம்ம ஏஜ் ஆக ஆக சதையெல்லாம் ஃப்ளாபி ஆயிரும். அது சுருண்டு ரொம்ப ஃப்ளாபி ஆயிரும். சதை டென்ஸ் குறைஞ்சிரும். இதுக்கு வந்து நீட் ஹை புரோட்டீன் டயட். புரதச்சத்து அதிகமுள்ள உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஒன்று ரொம்ப சிம்பிள். பருப்பு வகைகள், எல்லா பருப்பு வகைகளும் ஹை புரோட்டீன் அதில் இருக்கு, நிறைய இருக்கு. சாதாரண சாம்பாரில் இருக்கு, பட்டாணி, சுண்டல், எல்லா புரோட்டீனும் எல்லா பருப்பு வகைகளில் புரோட்டீன் நிறைய இருக்கு. இது தவிர சிறுதானியங்கள், கொள்ளு, எள்ளு, சிறுதானியங்கள், முக்கியமாக கோதுமை, இதுலேயும் நிறைய புரோட்டீன் இருக்கு. ஒரு வெஜிடேரியனால் நம்ம எக்கு பற்றியோ முட்டை பற்றியோ நான் சொல்லக்கூடாது. ஒரு பாலில் நிறைய புரோட்டீன் இருக்கு. காளான், மஷ்ரூம்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. சோயாவில் புரோட்டீன் இருக்கு. இப்போ நிறைய புரோட்டீன்ல சத்துக்கு நிறைய சாப்பிட்டுக்கலாம். சிறுதானியம் அப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்க, முடிஞ்சோட சாப்பிட்டுக்கலாம். இதோட வந்து என்ன செய்யணும்னா தினம் கீரை, பால் டெய்லி சாப்பிடலாம். பால் ஒத்துக்காதவங்க வந்து நம்ம தயிர் சாப்பிட்டுக்கலாம். எது அதிகமாக சாப்பிட்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கொள்ளுங்க. இது தண்ணீர் நிறைய குடிக்கணும். ஸோ விண்டருக்கு சம்மர் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். எது குறைவாக சேர்த்துக்கணும்னா உப்பு. முதுமையின் முதல் எதிரி வந்து சால்ட்டு தான். சால்ட்டை வந்து கொஞ்சம் குறைச்சி ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு WHO 5 கிராம் சால்ட் போதுன்றது. நாம் வந்து 10 கிராம் சால்ட் சாப்பிட்டு வரோம். எங்கெல்லாம் உப்பு அதிகமாக இருக்கோ, சால்ட் பிஸ்கட்டு, ஊறுகாய், மற்ற எல்லாத்துலேயும் இந்த புளி குழம்பு, எங்கெங்க சால்ட் இருக்கும் சால்ட் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் இந்த சுகர் ரொம்ப குறைச்சிட்டு இந்த ஆயில் ஃபுட்ஸ் வந்து எண்ணெயில் பொரிச்ச பண்டங்கள் அது குறைச்சிக்கணும். வெண்ணெய், நெய் அது மாதிரி குறைச்சிக்கணும். அப்புறம் வந்து இந்த சர்க்கரையில் வந்து நாட்டு சக்கரை முக்கியம், இல்லை கருப்பட்டி நல்லது முக்கியம். இந்த ஒயிட் சுகருக்கு பாருங்க, கல்கண்டுகளை போடுற பாருங்க, அது ரொம்பவும் சாப்பிடவே கூடாது. ஏன்னா அது கார்சினோஜெனிக் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் குறைச்சிக்கணும், முதல்ல சொன்னதெல்லாம் அதிகப்படுத்திக்கணும். இன்னொரு முக்கியமான ப்ராக்டிக்கல் டிப்ஸ் வந்து காலையில் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். காலை நல்ல வயிறு நம்ம சாப்பிட்டுருக்கோம். 2 இட்லியோ 3 இட்லியோ 2 தோசை 3 ஹெவியாக சாப்பிட்டுங்க. மத்தியானம் வந்து மாடரேட் லஞ்ச், லைட்டாக லஞ்ச் இருக்கணும். நைட்டில் வந்து லைட் டின்னர் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கணும். 2 தோசை 2 இட்லி 2 ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், மாடரேட் லஞ்ச், லைட் டின்னராக இருக்கணும். சாப்பிட்ட உடனே பெட்டுக்கு போயிடக்கூடாது. ஒரு 2 to 3 hours ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ஆரோக்கியமாக, நலமாக, எந்த நோயும் இல்லாமல் நன்றாக வாழலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.